ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோமாசு செய்யுது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன சோமாசுன்னு கேட்குறீங்களா? இது நம்ம ஊரில் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 மந்த் வரையும் கெடாமல் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த சோமாசு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் இதோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலக்கடலை உரித்து எடுத்துக்கணுங்க. நிலக்கடலை உரித்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம நிலக்கடலை சட்னி கரைப்போம்ல, அது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். நாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் செய்ய போகிறோம். வாங்க, இது நல்லா இப்போ வறுந்துருச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறோம் தூளாக. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ரவை நமக்கு வறுத்த ரவை. நீங்கள் வறுக்காமல் இருந்தால் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வறுத்த ரவை தான் வாங்கியிருக்கேன், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். அதாவது எல்லாமே ஈக்குவலாக போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கப் எந்த கப்பில் நீங்கள் அந்த நிலக்கடலை தூள் எடுக்கணும் அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் சர்க்கரையும் எடுத்துக்கணும். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் சும்மா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மாதம் வரையும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னேன்ல, இங்கே ஏலக்காய் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை நாம் நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாம் வேர்க்கடலை அடைப்போம்ல, அதிலே சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, டேஸ்ட் செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இது கொடுத்துடலாம். அப்புறம் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட அவங்க சாப்பிட்றதுக்காக நம்ம செஞ்சு வைக்கலாம். அவ்வளோதாங்க, உள்ளே வைக்க பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவை நம்ம ஜலிச்சிக்கலாம். மைதா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துனா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். சேம் ப்ரொசீஜர், அதே அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கொலன்னு போயிடும், நல்லா இருக்காது. அதனால் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் பிசைகிறது எப்படி பிசைறேன்னு பார்த்து இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறது இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் லைக்கும் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சிருச்சு. அது சுற்றி இருக்கிறதுலாம் தேய்ச்சிங்கன்னா பிசைஞ்சு வந்துடும் நல்லா. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நமக்கு அச்சு உங்ககிட்ட என்ன அச்சு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நம்மகிட்ட கொழுக்கட்டை அச்சு இருக்குது, அதில் நம்ம இதை வச்சு அதை அழுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த டிசைன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த அச்சு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி சுற்றி எடுத்துடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பூ மாதிரி டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது ஒட்டாது, சும்மா அப்படி லைஸாக ஒட்டின மாதிரி இருக்கும், ஆனால் ஒட்டாது. அதுக்காக எண்ணெய் எதுவும் தேய்ச்சிடாதீங்க. எண்ணெய் தேய்ச்சா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இதை அப்படியே நம்ம வேலையில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் இது 2 பேர் தான் செய்ய முடியும், ஒருத்தராக செய்ய முடியாது. எல்லாத்தையும் அது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காயணுங்க. அப்போ தான் நம்ம சல்லுன்னு போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று விட்டு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அதே மாதிரி இறக்கி விட்டுறலாம். உள்ளே இறக்கி விட்டு 2 பக்கம் திருப்பி போடணுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸ்லி நீங்கள் இதை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். அடுத்து இது அடிக்கடி செஞ்சு வைப்பீங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா விட்டாச்சு, நல்லா பொரியுது.
பாதி வந்து வெந்துடும். அந்த கலர் இதுலேயே கலர் மாறும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் அதை திருப்பி விட்டுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா சரியாக போகும் பாருங்கள். இது மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அதாவது 2 பக்கமும் கலர் மாறினதுக்கப்புறம் நாம் இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். சுவையான சோமோஸு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சோமோஸ் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதை நாம் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். உள்ளே அந்த பூர்ணத்தை வச்சிருக்கு. அப்படியே கடித்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.